நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. சேலம் மாவட்டம் தாரமங்கலத்தை அடுத்துள்ள சின்னப்பம்பட்டியில் சட்டவிரோதமாக பார்களில் மது விற்பனை செய்யப்படுவதையும் தடை செய்யப்பட்ட லாட்டரி அமோகமாக விற்பனை செய்வதையும் நியூஸ் தமிழ் தொலைக்காட்சி குழுவினர் நேரடியாக கள ஆய்வில் ஈடுபட்டு அம்பலப்படுத்தியுள்ளனர். அது தொடர்பான அந்த காட்சிகளை பார்க்கலாம். பண்டிகை பசங்க எல்லாம் வராங்க, எடுத்துக்கலாம். நாளைக்கு லீவு, நாளைக்கு லீவு சரக்கு அஞ்சு எடுத்து வச்சது வேற ஒன்றும் இல்லை. அது செவ்வாழி தான் எடுத்து வச்சது. நீ எடுத்து உள்ள போய் வாங்க இல்லை, நானும் வெளில போயிட்டேன். போய் பார்த்து அங்கே ஒருத்தர் எங்கே ஒரு எவ்வளோ வச்சுங்க? இல்லை, அவன் சொல்லவும் இல்லைன்ட்ட காலையில் நான் கேட்டு கேளத்துக்கு போயிட்டேன். அதனால அங்கே பிரச்சனை. ஃபர்ஸ்ட் கேட்டால் 10 பாட்டில் வாங்கணுங்கிறாரு, 5 பாட்டில் வாங்கணுங்கிறாரு. அப்புறம் பார்த்தா 100 நோட்டு நடக்குது. நீங்கள் ஒரு இல்லை அப்படிலாம் இல்லைண்ணா, 20-30 தான் இருக்கும். நான் காட்டு வாங்க ஒன்றிங்களா வாங்க பார்த்தலாம். இல்லை காட்டு தான் வாங்கல அதையும் நான் போய்ச்சிட மாதிரி இல்லை. எல்லாமே ஒன்றும் இல்லை இல்லை உள்ள அவர் சார் வைக்கலாமா? கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் வினோத். வணக்கம். என்ன நடந்தது, முழு விவரம்? சேலம் மாவட்டம் ஓமலூர் அடுத்துள்ள சின்னப்பம்பட்டி பகுதியில் மற்றும் தாரமங்கலம் பகுதிகளில் சட்டவிரோதமாக லாட்டரி விற்பனை மற்றும் 24 மணி நேரமும் மதுபாட்டில்கள் விற்பனையானது நடைபெற்று வருவதாக நமது செய்திக்குழுவினருக்கு தகவல் கிடைத்தது. இந்த நிலையில் அந்த பகுதிக்கு சென்று பார்த்தபோது டாஸ்மாக் அருகே சட்டவிரோதமாக மதுபான பார் இயங்கி வந்ததும் அந்த பார் அருகே இருந்து அந்த லாட்டரி விற்பனையும் நடைபெற்று வருவது கண்டுபிடிக்கப்பட்டது. உடனடியாக நாம் உள்ளே சென்று பார்த்தபோது 100க்கும் மேற்பட்ட மதுபாட்டில்கள் சட்டவிரோதமாக விற்பனைக்கு வைக்கப்பட்டிருப்பது தெரிய வந்தது. இது மட்டுமல்லாமல் அந்த பாரின் அருகே வந்து லாட்டரி விற்பனையும் அமோகமாக நடைபெற்றிருக்கிறது. செய்திக்குழுவினர் உள்ளே வருவதை அறிந்து கொண்ட அவர்கள் அங்கிருந்து தப்பித்து சென்றார்கள். இதனடுத்து அந்த டாஸ்மாக் கடை மூடியிருந்த போதும் அந்த பகுதியில் வந்து அதிகப்படியான மது விற்பனையும் நடைபெற்றுக் கொண்டதாக இருக்கிறது. இது குறித்து நாம் அந்த பகுதிக்கு செல்வதாக தாரமங்கலம் போலீசாருக்கு தகவல் கொடுத்துவிட்டு நாம் சென்றோம். ஆனால் 2 மணி நேரம் ஆகியும் இதுவரை அந்த பகுதிக்கு காவல்துறை அதிகாரிகள் யாரும் வந்து ஆய்வு செய்யவில்லை. இருந்தபோதும் அந்த மதுபான பாரில் சட்டவிரோதமாக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த மது பாட்டில்கள் மற்றும் அங்கிருந்த லாட்டரி சீட்டுகளை இந்த டாஸ்மாக் ஊழியரிடமே வந்து நம்ம ஒப்படைத்துக் கொண்டிருக்கிறோம். இதனை அடுத்து தற்போது இது குறித்து காவல்துறை தொடர்பு கொண்டு விளக்கம் கேட்டபோது அந்த காவல்துறை தரப்பிலிருந்து எந்தவித பதிலும் நமக்கு கிடைக்கவில்லை. எனவே இது போன்ற சட்டவிரோத செயல்களை உடனடியாக மாவட்ட போலீசார் கண்டறிந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி வினோத். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.